ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். ஒரே ஒரு முறை தான் டிராவல் பண்ணவே முடியும், திரும்பி ரிட்டர்ன் வரவே முடியாது. 400 வருஷ விண்வெளி பயணத்துக்கு தயாராகிற ராட்சத விண்கலம். கேட்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க தெளிவாக சொல்கிறேன். நம்ம மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே எனக்கு வேணாப்பா, இந்த உலகத்தை விட்டு அந்த இடத்துக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லும் போது அவங்க தாட்டில் ஃபஸ்ட்டு வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிரகம் வந்தாங்க, நம்ம இங்கேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போய் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு புதிய சவாலை முன் வைக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு, அது ரொம்ப பொறுமையாக தான் நகரும். இதை விட முக்கியமான விஷயம், அதை ஒரு வாட்டி போயிட்டா திரும்பி வரவே முடியாது. என்னப்பா நீ இவ்வளோ பில்டப் தர அப்படி தானே கேட்குறீங்க? ஆமாங்க, அதோட பேர் என்னன்னா கிரிசாலிஸ் சொல்லப்படுற ஒரு விண்கலம். இந்த கிரிசாலிஸ் பார்த்தீங்கன்னா 2.4 டன் வெயிட் இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மன்னாடன் தீவு இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு நீளமான ஒன்றும் சொல்லப்படுது. இந்த ஸ்பேஸ்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், விண்வெளி வீரர்களை ஏற்ற போகிறது இல்லைங்க, ஒரு நகரத்தை ஏற்றுற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, இந்த ஸ்பேஸ்ஷிப் ரெடியாக இருக்குது, எங்கே போகிறோம் அதானே கேட்குறீங்க? அதாவது பூமிக்கு கிட்ட இருக்க ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ஸிமா சென்டாரி பி அப்படின்னு சொல்லப்படுற நட்சத்திரம். இது பூமிக்கும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 4.2 லைட் இயர்ஸ் தொலைவில் இருக்குது. ஆக்சுவலாக பூமியிலிருந்து இடத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. சுமார் 1000 மனிதர்கள் இந்த விண்கலத்திலே பிறப்பாங்க இறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த விண்கலத்தில் பிறந்தவங்க யாருமே பூமியை பார்த்துருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய விண்கலம் மெதுவாக சுழலும் போது அது உள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு உடல்நல குறைவும் ஆகக்கூடாது அப்படின்னு செயற்கை ஈர்ப்பு விசை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது ஆர்டிபிஷியல் கிராவிட்டி உருவாக்குதுன்னு சொல்றாங்க. சரிப்பா, இந்த கிரிசாலிஸ் என்னவெல்லாம் இருக்கும்? இந்த கிரிசாலிஸ்ல பார்த்தீங்கன்னா செயற்கை ஈர்ப்பு விசையை உருவாக்குற விண்கலத்தோட மைய பகுதியில் எப்பவுமே சுழந்து கொண்டே இருக்கிற சிலிண்டர்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பூமியோட இயற்கையான சூழலை உருவாக்கப்படுத்துற இடங்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க பார்த்தீங்கன்னா உணவு உற்பத்தி, கழிவு மறுசுழற்சி, நீர் சுழற்சி இது மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் விண்மீன்களை பார்ப்பதற்கு 130 மீட்டர் உயரம் உள்ள விண்வெளி குவாடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவான ஏஐ ரோபோக்கள், அப்புறம் மனிதருக்கு எல்லாமே தேவைப்படும் இல்லையா, அதாவது இந்த காடு, காளான், அப்புறம் இந்த கல்வி, நிர்வாகம், இது மாதிரி எல்லாமே செட்டப் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா விண்கலமே இல்லைங்க, விண்வெளிய நகரம் கலாச்சாரம்னே சொல்லலாம். இவ்வளோ பிரம்மாண்டமான விண்கலத்தை பார்த்தீங்கன்னா பூமியில கட்டவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையே இருக்க நிலையான ஈர்ப்பு விசையான லாங் ரேஞ்ச் 1 L1 விண்வெளியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விண்வெளி கட்டுமானத்துக்கு தேவையான அனைத்து சூரிய ஒளியும் அப்புறம் குறைந்த ஈர்ப்பு விசையும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த இடமே ஏவுதளமா செயல்பட போகுதுன்னு சொல்றாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பயணத்துக்கு மக்களை தயார்படுத்தணும் இல்லையா, அவங்க பண்ற மெத்தட் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்கலம் போறதுக்கு முன்னாடி சில பேர் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அவங்கள பார்த்தீங்கன்னா பல தசாப்தங்களுக்கு அண்டார்டிகாவில் வாழ வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு தசாப்தம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம், பல தசாப்தங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70 இயர்ஸ் அங்கே வாழ வைக்க போறதா அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா இவங்க அந்த விண்கலத்தை அடைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அவங்க இந்த சோஷியலாகவும் இல்லை உளவியலாகவும் எந்த அளவுக்கான சவால்கள் சந்திக்கிறாங்க அப்படின்றத அதுக்கு அவங்க இங்கே கற்றுக் கொடுக்கறதா அவங்க எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அதனால அந்த கடுமையான பயிற்சின்னு சொல்றாங்க. இந்த கிரிசாலிஸ் திட்டம் வெறும் பொறியியல் நோக்கத்துக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதில்லை, இது நம்ம கிட்ட சில கேள்விகளையும் வைக்கிறது. இது பார்த்தீங்கன்னா இன்னும் உருவாக்கப்படாத தொழில்நுட்பமாகும். அது மட்டும் இல்லாம இது போறதுக்கே பார்த்தீங்கன்னா 400 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னதான் முழுக்க முழுக்க ஒரு கற்பனையா இருந்தாலும் நம்ம மனித குலத்தோட தொலைதூர விண்வெளி ஆராய்ச்சி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே புதுசா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு தலைவராக மாற வேண்டுமா? உங்களுக்கு தேவை ராஜன் வீரர் எழுதிய பொக்கிஷமான புத்தகம். தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவது எப்படி? கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் தரத்திலையும் அளவிலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய்.